கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டுடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவன் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2ஆம் கடிதம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அன்புக்குரிய விசுவாசிகளே, பவுல் தைரியமாக சொல்லுகிறார், ஐ கெப்ட் த ஃபெய்த், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லி. இன்னைக்கு நீங்களும் நானும் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்கிற வார்த்தையை தெளிவாய் சரியாய் சொல்லுவதற்கு திராணி உள்ளவர்களா? இது சுலபமா என்று சொன்னால் இல்லை, கடினமானதான். ஆபிரகாம் அவனிடத்துல கடவுள் தன் குமாரனை கேட்ட பொழுது விசுவாசத்தை காத்துக்கொள்ள அர்ப்பணித்தான். யோசேப்பு தன்னை அடையாளப்படுத்துவதற்கு விசுவாசத்தை காத்துக்கொண்டான். விசுவாசத்தை காத்து கொள்ளுவது என்பது மிகவும் கடுமையான ஒரு சோதனை. பல கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நான் எப்படி என்னுடைய விசுவாசத்தை காத்துக் கொள்ளுவது? ஒரு நேர்மையான அதிகாரி இருந்தார். அவர் எல்லாவற்றிலும் நேர்மையாய் செய்தபடினால எல்லாராலும் பாராட்டப்பட்டார். அவர் சில இடங்களில லஞ்சம் வாங்குவதற்கான வாய்ப்பு வந்த பொழுது தடுமாறினார். இதுவரை காத்த என் நேர்மை எப்படி ஆகும் என்று சொல்லி புலம்பினார். அப்போ அவரு கூழுக்கு ஆசை மீசைக்கு ஆசைங்கிற நிலைமையில இருந்தவர் யார்கிட்டயாச்சும் ஆலோசனை கேட்கணுமே, யார்கிட்ட கேட்கறதுன்னு பார்த்தார். அவங்க அம்மாட்ட போனார், அம்மா நான் இப்படி ஒரு சிக்கல்ல இருக்கிறேன், நீங்க எனக்கு ஒரு ஆலோசனை கொடுங்கன்ட்டு. அந்த அம்மா சொன்னாங்க, தம்பி நான் காலையில எழுந்திரிச்சு வருவேன் உன்னை பார்க்கறதுக்கு, நீ நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருப்ப, அதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன். நீ நிம்மதியா தூங்கணுங்கிறத தான் நான் ஆசைப்படுறேன், அப்புறம் நீ பார்த்துக்கன்னார். அம்மா சொன்ன வார்த்தையை அவர் புரிந்து கொண்டார். நான் சமாதானமாய் நித்திரைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால், சமாதானமாய் நித்திரையிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் என் விசுவாசம் தடம் மாறக்கூடாது. புரிந்து கொண்டவர் அர்ப்பணித்தார், வாழ்வு பெற்றார். இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட நிலைக்கினராக அழைக்கப்பட்ட பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். ஒப்புக் கொடுப்போம், கடவுள் ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். விசுவாசத்தை காத்துக்கொள்ள தேவையான நீதி எங்களுக்கு தாரும் சுவாமி. அதன் வழியாய் நிறைவுகளை காணும் சாட்சி வரும் உதவி செய்யும். இந்த நாளில் கூட கர்த்தாவே நீதித்துறையில பணியாற்றுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். நீதியாய் ஒவ்வொரு காரியங்களும் செய்வதற்கு அவர்களுக்கு ஏற்ற ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதி. உங்களுடைய அன்பின் கரம் வழித்தட்டும். துதி கன மகிமை யாவையும் கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.